என்னடா அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மேலே இருக்கேன். மேட்டு பக்கம் இருக்கிறவர் உள்ள பின்னி எடுத்து நாசம் பண்ணிருங்களா? இந்த மில்ல பின்னி வச்சாரு. அதனாலதான் தப்பு நல்லதே மாட்டிக்கிட்டு சார் எல்லாம் கோர்த்து இருந்துச்சு கன்று அவளி மேலே போவோம். சும்மாவே அண்ணன் தடுக்க முடியாது. காட்டாட்டு வெள்ளத்தை நீ தடுக்கவே முடியாது. இல்ல அப்பெல்லாம் ஆள் இருக்காதுல்ல. ஏன்னா வசந்தனே எப்படி தண்ணியை கொண்டு வரு சார் உள்ள முக்கணும் வரணும் தண்ணி குடிச்சிருங்க. அப்படிங்கலாம் சரி சரி பெரிய தோசை எடுத்துட்டு வாங்க. நாங்கள் சொன்னோம் இருக்கடா க்ளீன் பண்ணுங்கடா. இது எங்கிட்ட அந்த கத்தியில க்ளீன் பண்ண சிலேபி நல்லா இருக்கும்டா ஒருவளுக்கு. கத்தி இங்க கிடந்துச்சு, அதை எடுத்துட்டு போயிட்டு நினைக்கிறேன். யார் எடுத்துக்கணும்? யார் விட்டு கத்தி? யாருக்கு கத்தி? கத்தி வாங்கிட்டாங்கடா. இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 2.5 3 கிலோ இருக்கும் போலையடா. குடிங்களா யாராச்சும்? வெயில் நல்லா இருக்குடா. வெயிலுக்கு கொண்டு வெளிச்சடிக்க. சரண் பிடிச்ச மீன் அது. கடல் மீனவன்றாவன், கம்மாய் மீனவன். ஓ இன்னைக்கு குரூப்பில் நீனே 7 எடுத்துருக்காங்க கம்மாயை. அது போக சரண் இங்கே வந்து பிடிச்சிட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க. முனியாண்டு வயல் கம்மாயில் 4 கிலோ மீனை பிடிச்சிருக்கேன். அதனால் 4 கிலோக்கு வாங்கிக்கோங்க. இது 800 இது எவ்வளோடா கிலோ கம்மி தான்டா. இவர் வந்து செஃப் ராமு. இங்கே மூஞ்சியை காட்டுறா. செஃப் ராமு இங்கே காட்டுங்க. செஃப் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து வறுக்கும் போது மட்டும்தான் காட்டுவார் மூஞ்சியை. தெரியக்கூடாது. டேலண்ட்னா வெளியே தெரியணும்டா. அதான்டா டேலண்ட்டு. கத்தி உடச்சிடாம டேய் என்னடா டேய் உடஞ்சிருச்சு. அதான் நைட்டு வீட்டு எங்கேயாவது போகும்போது ஏதாவது பஞ்சாயத்து ஆச்சுன்னா அதை வச்சு தான்டா தீர்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா அதை போய் என் வண்டியில் சாவி இருக்குன்னு கேட்ட ஒரே ஆள் நீ. இல்லை அங்கே இருக்கு. அந்த மீன் எடுத்துட்டு வா. இந்த இருக்குடா மீன். இதெல்லாம் வேணாம். அது க்ளீன் பண்ணுறா சும்மா. இதை வச்சு இப்படி க்ளீன் பண்ண இப்படியே பண்ண முடியும். இங்கே பாருங்க ஒளிவு மறைவாக இந்த மெத்தடை வந்து காட்ட மாட்டாங்க. காட்ட மட்டும் கிடையாது. இந்த கம்மாயில் அப்போ நாளைக்கு நாங்கள் தான் பிடிச்சி சொல்லுவாங்க. தேவையில்ல விஷயமில்ல. பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு அவர் வந்து மறைவாதான் இருக்கும். தூரத்துல தெரியாதுண்ணே. தெரியாது இல்லை இது வந்து காட்ட மாட்டாங்க. இங்கே பாருங்க பச்சளை மருந்துலாம் வைக்கிறாங்க. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே கையிலே வச்சு மறிக்கிறார் பாய். மருந்தை கையில் வச்சிருக்காரு. இந்த அவருங்க மருந்து கையில் இருக்கு. அந்த மருந்தை உங்களுக்கு காட்டிட்டேன். வலையை வச்சு பிடிச்சாலும் ஒரு நாளைக்கு வந்து 2 மீன் கூட மாட்டாது. இங்கே பார்த்துக்குங்க. இதை எடுத்து எங்கேனே கொடுக்க போற நீ வேற என்ன ஜிலேபி எங்க நம்ம ஜிலேபி வருங்கடா.
ஷார்ட் புட் ஓய் இங்கே போட்டோம்னா அப்போ இங்கே போடும்போது காற்று அடிக்கலன்னு வச்சுக்க நேரம் உள்ள